வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. கனடாவில் இருக்கிறார்கள் மிக உன்னிப்பாக கருத்தில் எடுக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, பகிர வேண்டிய பதிவு என்னென்றா, ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது. கனடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா என்று சொல்லப்படுகிற கனடாவினுடைய புள்ளி விவர திணைக்களத்தினுடைய ஒரு புள்ளி விவரம் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. அதுவும் பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த நிலைவரம். இப்போ மார்ச் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் என்னென்றா, இவ்வளவு 1000 வேலைகள் இழக்கப்பட்டிருக்கிறதா, தொழில்கள் இழக்கப்பட்டிருக்கிறதா, பல கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறதா என்பதை இதனூடாக பார்க்க போகின்றோம். ஆம் உறவுகளே, கனடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புள்ளிவர திணைக்களத்தினுடைய அறிக்கை இன்று வெளியாகி இருக்கிறது. மார்ச் 13, 2026 வெள்ளிக்கிழமை அறிக்கை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பேசுபொருளாக மாறியிருக்கிறது. என்ன விஷயம் என்றா, பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 84,000 வேலைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன கனடா பூராகவும் என்கின்ற அதிர்ச்சி தகவல் தான் இந்த புள்ளி விவரத்தினூடாக வெளிப்பட்டு நிற்கின்றது. ஒன்றல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, 84,000 வேலைகள் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் பறிபோயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்று சொல்லப்படுகிற வேலை வாய்ப்பற்ற வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த வீதமும் சடுதியாக உயர்ந்திருக்கிறது. பிப்ரவரி மாத கடைசி பகுதியில் 6.5 வீதத்தில் இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படியே துள்ளி குதித்து 6.7 வீதத்திற்கு அதிகரிக்கிறது. அது இதை காட்டுகிறது என்றால், இந்த 84,000 வேலைகளும் இழக்கப்பட்டதன் விளைவாக 0.2, அதாவது 0.2 வீதத்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எகிரி நிற்கின்றது. அதாவது இந்த 84,000 வேலைகளும் கனடாவில் இழக்கப்பட்டதனுடைய புள்ளிவர தகவலின்படி ஃபுல் டைம் ஜாப் தான் அதிகளவாக இழக்கப்பட்டிருக்கின்றது. பார்ட் டைம் ஜாப்பும் இழக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் 25 வயது தொடக்கம் 55 வயது கொண்ட இந்த உழைக்க வேண்டிய வயதில் இருக்கிறார்கள் என்ற ஜாப்ஸ் அதிகளவாக பறி போயிருக்கிற பரிதாப நிலையை அடைந்திருக்கிறது. இது சரியான நல்ல சகுனம் இல்லை. ஏனெண்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒரு நாட்டில் கூடுதண்டா, வேலை இல்லாதவர்கள் என்ற எண்ணிக்கை கூடுது, வேலையை தேடுபவர்கள் என்ற கூடுது என்றா இந்த வேலை பறி போய் கொண்டிருக்கிறது என்றால், வாழ்க்கையினுடைய அத்தனை சுமைகளுக்குள்ளேயும் இன்றைக்கு வேலை செய்தவருக்கு நாளைக்கு வேலை இல்லை என்றால் என்ன நடக்கும்? அன்றாட வாழ்க்கையை எப்படி கொண்டு போவது? அன்றாட வாழ்க்கை செலவுகளை எப்படி சமாளிப்பது? மாதாந்த செலவுகளை எப்படி சமாளிப்பது? அதுவும் கனடாவிலே இருந்து கொண்டு என்பது இப்பொழுது பெரும் கவலை அளிக்கிற விடயமாக இந்த புள்ளிவரம் மாறியிருக்கிறது. அதைவிட 15 வயது தொடக்கம் 24 வயதில் இருக்கிற இந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகளும் பறி போய் இருக்கின்றன. மொத்தமாக 6, அதாவது ஜனவரி மாதத்தில் இருந்த 6.5 என்கின்ற 5 வீதம் என்கின்ற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்பொழுது 6.7க்கு சடுதியாக உயர்ந்திருக்கிறது. முன்னர் கொரோனா கால பகுதியின் ஆரம்ப கட்டத்தில் தான் அதிகளவு வேலை வாய்ப்பு அற்ற வீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தது. இப்போ அதுக்கு நிகராக வளர்ச்சி அடைந்து வருவதாக காட்டுகின்றது புள்ளி விவரங்கள். பெரும்பாலும் இந்த கூட் அண்ட் சர்வீசஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருட்கள் சேவைகளை வழங்குகின்ற அது சம்பந்தமான உற்பத்தி நிறுவனங்களில், இண்டஸ்ட்ரிகளில் வேலை செய்த ஆட்கள் என்ற ஃபுல் டைம் ஜாப்புகள் பறி போயிருக்கின்றன, இழந்திருக்கின்றன. பெரும்பாலும் என்னென்ன துறை என்றதை நாங்கள் விலாவரியாக பார்த்தோம்னா, ஹோல்சேல், அதாவது பெரிய மொத்த விற்பனை நிலையங்களில் வேலை செய்த 18,000 பேருக்கு வேலைகள், ஃபுல் டைம் வேலை பறி போயிருக்கிறது கனடா பூராகவும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, அதாவது கட்டுமான துறையில் 12,000 பேருக்கு வேலை முற்றாக போயிருக்கிறது, பறி போயிருக்கிறது. அதை விட மேனுஃபேக்சரிங் துறை என்று சொல்லப்படுகிற உற்பத்தி துறை சம்பந்தமான அந்த துறையில் 9,200 பேருக்கு வேலை பறி போய் இருக்கின்றது என்றால் யோசித்து பாருங்கள். அவர்களெல்லாம் முக்கியமான வேலை, ஃபுல் டைம் வேலை என்று அவரை நம்பி குடும்பம் இருக்கும், மாதாந்த செலவுகள் இருக்கும், கடனட்டை செலவுகள், வாடகைகள் அல்லது மோக்கேஜுகள் எத்தனையோ இருக்கும். இப்போ இதெல்லாம் இனி ஒரு நாளில் வேலை இல்லாமல் போய், அதுவும் பிப்ரவரி மாதத்தில் மட்டுமெண்டா அந்த குடும்பத்திட்ட நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியான ஒரு பரிதாபகரமான நிலைமைதான் போகுது. இங்கே எல்லாரையும் அதாவது இந்த வாழ்க்கை சுமைக்குள்ள தான் பல பேர் விலைவாசிகள் அதிகரிக்கின்றன, வேலை வாய்ப்புகள் இல்லை என்று பலர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் நாட்டை விட்டு வெளியேறினதால இங்கே மூளை பற்றாக்குறை காணப்பட்டதை உணர்ந்துதான் இப்பொழுது இமிகிரேஷன் மினிஸ்டர் அதிக அறிவிச்சிருந்தார். 33,000 பேருக்கு உடனடியாக பிஆர் கொடுக்க போகிறோம், அப்ளை பண்ணுவோம். என்ன, இந்த மூளைசாலிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நர்சஸ், ரிசர்ச்சர்ஸ் இவையெல்லாம் உள்ளுக்கு தங்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆம் உறவுகளே, நீங்கள் நிற்கிறீர்கள். இப்பொழுது இந்த நிலைமை
கூடிக்கொண்டு போகுதுண்டா, வேலையற்றவர்கள் நிலைமை கூடுதண்டா என்ன அர்த்தம்ண்டா நிலைமை மோசமடைகிறதனுடைய அறிகுறி தான். இதை பேங்க் ஆஃப் கனடா, அதாவது கனடாவினுடைய பேங்க் ஆஃப் கனடா என்ன சொல்லியிருக்கின்ற ஒரு கவலையான ஒரு புள்ளிவிவரமாகத்தான் அதுவும் கணித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. கனடாவினுடைய புள்ளிவிவர திணைக்களம், அதாவது ஸ்டாட்டிக்ஸ் கனடாவினுடைய ஒப்பீனியன், அதனுடைய அறிக்கையின் படி எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இப்போ வேலை செய்கிற ஆட்கள் வேலை கிடைக்கிற அந்த ரேட் வந்து 0.4, அதாவது 0.4 வீதத்தால் குறைந்திருக்கிறது, மைனஸுக்குள்ளே போயிருக்குது. அருகில் பாருங்க, மைனஸுக்குள்ளே விழுந்திருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.5 6.7க்கு பாஞ்சிருக்கண்டா 0.2 வீதத்தால் எகிரி இருக்கிறது. ஒரு மாதத்திலேயே 84,000 பேருக்கு வேலை இல்லையண்டா நீங்களே யோசித்து பாருங்கள் என்ன மாதிரியான நிலைமையில போய்கொண்டு இருக்கின்றதுன்றது. முதலீடுகள் இல்லை, பல கம்பெனிகளை மூடுகிறார்கள், லாபம் இல்லை என்று மூடுகிறார்கள், உற்பத்தி செலவு கூடிட்டு என்று மூடுகிறார்கள். அதை விட இனித்தான் இன்னும் கம்பெனி மூடப்போதேன். ஈரான் போர் பதற்றம், இப்பொழுது பெட்ரோலிய விலைகள், எரிவாயு விலைகள் உயர்த்தி இருக்கிறது. அப்போ கம்பெனியில் வந்து உற்பத்தி செலவு கூடிச்செண்டா அது வந்து விற்கிற விலையை விட உற்பத்தி விலை சரியாக இருக்குதுண்டா அந்த கம்பெனியை நடத்தி எந்த பிரயோசனமும் இல்லை. நட்டத்தில் லாபமும் நட்டமும் சமனாக இருந்தாண்டா, அதாவது உற்பத்தி செலவும் விற்பனையில் வர லாபமும் சமனாக இருந்தால் என்னத்துக்கு அவன் கம்பெனியை மின்னக்கட்டு நடத்துவான், அப்போ மூட பார்ப்பான். அதை விட இந்த வருடத்தில் அதிகளவான ரெஸ்டாரண்ட்கள் மூட இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பல உணவு உற்பத்தி நிறுவனங்கள், பல இண்டஸ்ட்ரிகள், சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் கூட நட்டத்தில் போகிறதால மூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆம் உறவுகளே, நிலைமை இந்த புள்ளி விவரங்களை இது வந்து ஆதாரத்தோட கதைக்கலாம், சும்மா எழுந்தமானத்தில் கதைக்கல, புள்ளி விவர திணைக்களத்தின் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கதைக்கலாம். 84,000 வேலை இழப்பண்டா சும்மா இல்லை. ஆகவே இருக்கின்ற வேலையை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். பல பேர் 2 வேலையண்டா இப்போ ஒரு வேலையே இல்லாமல் போகுது, அதை விட ஃபுல் டைம் வேலையே இல்லாமல் போகுது. இது இழந்ததெல்லாம் பயங்கரமாக ஃபுல் டைம் வேலைகள். அப்போ ஒரு நாளில் ஒரு இரவில் அல்ல அடுத்த மாதம் வேலைக்கு வராதண்டா வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறதுன்றதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது கனடாவில் இருக்கிறார்களும் பார்க்கலாம், கனடாவில் இருக்கிறார்கள் உங்களோட உறவுகள் பார்க்கறதுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவருக்கு நிலைமை தெரியும். இப்போவும் வந்து சும்மா வந்து இங்கே ஏதோ அள்ளி எடுக்கலாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற நிலைமை என்ன, எப்படி நிலைமை மோசமாகிறது. இதுக்குள்ள இப்போ இந்தியாவில் போய் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்தால் பார்ட் டைம் வந்து வேலை செய்ய வேண்டி வந்தேன்டா வேலையே இங்கே இருக்கிறவனுக்கே இல்லை. இனி எப்படி நடக்க போகின்றது, என்ன ரீதியில் போகுது. அதை விட இப்போ உலகம் ஸ்மூத்தாக இருக்கே கனடா வந்து பொருளாதாரத்தில் அடி வாங்கி கொண்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூடிக்கொண்டும் இருந்தது, பணவீக்கத்திலையும் வந்து இருந்தது. இப்பொழுது ஈரான் போர் பதற்றத்தால் உலகளாவிய ரீதியில் எரிசக்திகள், எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கல. இன்னும் பல கம்பெனிகள் வந்து உற்பத்தி செலவு கூடி இழுத்து மூடினா இன்னும் நிலைமை மோசமாகலாம், பலருக்கு வேலைகள் இல்லாமல் போகலாம். ஆகவே உறவுகளே, இந்த விஷயங்களை வந்து நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். உடனுக்குடன் கொண்டு வந்து தருகிறோம் புள்ளிவிவரத்தோடு. இன்றைக்கு தான், அதாவது 13 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை இப்பத்தான் வெளியாகினது கனடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸினுடைய புள்ளிவிவரம். உடனே எடுத்து உங்களுக்கு தொகுத்து தருகிறோம். ஆகவே தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சமூக ஊடகங்களில் பார்த்தாலும், அதை விட குறிப்பாக யூடியூப் தளத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாட்டிவிட்டால் உடனுக்குடன் புள்ளிவிவரங்களோடு தக்க தரவுகளோடு நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.